மிகவும் அன்புக்குரிய இளைஞர்களே, மாண்புமிகு இளைஞர்களே, ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் 18 கனவு காணுங்கள். நாள் 18/1/2025 சனிக்கிழமை. கனவு காணுங்கள். இது மிகவும் சாதாரணமாக, மிகவும் சுலபமாக தெரியலாம். பலர் தங்கள் கனவு காண்பதை குறைத்து கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடவுளே, அவை உங்கள் கனவுகள். அவைகளுக்கு எல்லைகள் இல்லையா? இருக்கக்கூடாது. திட்டங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும். கனவுகள் அப்படி இல்லை. எடுத்துக்காட்டுக்காக, சூதாட்ட விடுதிகளில் பல ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன். அங்கு வருகிற வாடிக்கையாளர்களின் கண்களில் ஏன் இது படவில்லை என்று ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அவர்கள் அங்கு அதிகம் இழப்பதற்கு காரணம் தங்கள் வெற்றிகளை அவர்கள் குறைத்து கொள்கிறார்களே தவிர தங்கள் இழப்புகளை அல்ல. ஏனென்று கேட்காதீர்கள். சூதாட்டத்திற்கு அடிமையாக அங்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பதில்லை. சூதாட்டத்திற்கு அடிமையாக அங்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பதில்லை. அவர்கள் ஒரு சரியான மனநிலையோடு வருவார்கள். இந்த ஆட்டத்தை தோற்றுவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தோற்பார்கள். தோற்ற பிறகு அடுத்த ஆட்டத்தில் பிடிப்போம் என மேலும் ஒரு ஆட்டம், அதிலும் தோல்வி. பிறகு மேலும் ஒரு ஆட்டம். இப்படி தொடர்கதையாகிவிடும். இந்த எடுத்துக்காட்டை சொல்வதால் சூதாட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் எப்போதும் அதற்கு எதிரானவன் என நம்புங்கள். அது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், சில வெற்றிகளுக்கு எல்லை வகுத்து கொள்வது போல கனவுகளுக்கும் சிலர் எல்லை வகுத்து கொள்வது தான். அது மட்டுமல்ல, கனவுகள் ஆபத்தானவை அல்ல. அவைகளுக்காக எல்லை வகுக்காதீர்கள். உங்களுக்கு கனவு காண்பதற்கு அனுமதி உண்டு. மிக உயர்ந்த, பிரம்மாண்டமான, மிகப்பெரிய, அடைய முடியாத, டாம்பிகமான, மோசமான, சிறுபிள்ளைத்தனத்தமான, வினோதமாக நடக்க முடியாத அளவிற்கு வேடிக்கையான கனவுகளை நீங்கள் விரும்புவது போல காண முடியும். அதுபோல நீங்கள் எதையும் விரும்பலாம். விருப்பங்களும் கனவுகளும் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். விருப்பங்களை கட்டுப்படுத்தும் காவல்துறையோ கனவுகளுக்கு டாக்டர்களும் உங்களது யதார்த்தமற்ற தேவைகளை எந்த நேரமும் கவனித்து கொண்டு இருக்கப் போவதில்லை. இது தனிப்பட்ட ஒன்று. உங்களுக்கும் மற்றும் அவ்வளவுதான். உங்களுக்குள் தான், வேறு யாரும் நிச்சயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, எனது குறிப்பிட்ட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் விரும்புவதிலும் கனவு காண்பதிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவை நனவாகிற சாத்தியங்கள் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? பல பேர் தாங்கள் கனவு காண்கிற கனவு நிறைவேறும்
ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல பேர் தாங்கள் காணுகின்ற கனவு நிறைவேறும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு திட்டம், அது முற்றிலும் வித்தியாசமானது. எனக்கு சில திட்டங்கள் உண்டு, அவை கைகூட நியாயமான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்கிறேன். கனவுகள் நிறைவேறாத தன்மை கொண்டவையாக, என்றைக்குமே நனவாக வாய்ப்பில்லாதவையாக இருக்க அனுமதி உண்டு. வசதியாக அமர்ந்து கொண்டு பகல் கனவு கண்டால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். பல சாதனையாளர்கள் தைரியமாக கனவு காண்பவர்களாகவும் இருந்து இருக்கிறார்கள். அவை ஒன்றும் தற்செயலாக நிகழ்ந்தவை அல்ல.